மதுரை ஆண்டார் கொட்டாரம் பகுதியில் ரகுபதி என்பவரது பேக்கரிக்குள் புகுந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சிவகங்கையில் இருந்து வந்து மதுரையில் பேக்கரி வைத்து நடத்துவியா என கேட்டு கடையை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. மதுரை ஆண்டார் கொட்டாரம் பகுதியில மது போதையில பேக்கரிகள் புகுந்து தகராறு செய்து கடையை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்த அந்த பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் ஐயனார் பகுதியில சிவகங்கை மாவட்டம் மணியங்குடியை சேர்ந்த ரகுபதி என்பவர் பேக்கரி கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில நேற்று அந்த பேக்கரிக்கு வந்த சந்தோஷ், சுந்தரபாண்டி உள்ளிட்ட 3 பேர் திடீரென மது போதையில பேக்கரிக்குள் புகுந்து கல்லாப்பட்டியில அவர்கள் எட்டி உதைத்ததோடு மட்டுமல்லாமல் எச்சிலை துப்பி அவர்கள் தகராறில் ஈடுபட்டனர். இது குறித்து கடைக்காரர், அந்த கடையினுடைய உரிமையாளர் கேட்டபோது கூட, ரகுபதி கேட்டபோது கூட ஆபாசமாக திட்டியதோடு அவரை எட்டி உதைத்து அடித்ததோடு மட்டுமல்லாமல் கொலை மிரட்டலும் விடுத்தார்கள். இதனைத் தொடர்ந்து பொருட்களையும் அடித்து நொறுக்கினார்கள். இதனால் பதட்டமடைந்த ரகுபதி சற்றே மூடிய நிலையில சற்று திறந்தால் உன்னை கொலை செய்து கொண்டு விட்டு கடையை வெட்டிவிட்டு செல்வேன் எனவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மதுரையில் ஆட்கள் நடமாட பகுதியில மது போதையில் வந்த கும்பல் பேக்கரியை அழித்து நொறுக்கி பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுவித்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து கற்பாணி காவல் நிலையத்தில் ரகுபதி புகாரும் அளித்திருக்கிறார். மது போதையில் சென்ற கும்பல் பேக்கரியை அழித்து நொறுக்கியை அந்த நொறுக்கிய காட்சிகளானது சிசிடிவி பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகி தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனால போலீசாரும் வழக்கு பதிந்து அது சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.